வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, பசுமை பூமியுடைய வீட்டுக்கு வீடு திட்டம், அதாவது இல்லந்தோறும் பசுமை பூமி, இன்னைக்கு பசுமை பூமி ஒரு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிற வேலையை பசுமை பூமி செய்து கொண்டிருக்கிறது. அது எப்படி என்றால், பசுமை பூமி ஒவ்வொரு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கிராமமாக சென்று அந்த இடத்தை ஆய்வு செய்து, அந்த இடத்துல என்ன சாகுபடி செய்யலாம், என்ன பயிர் சாகுபடி செய்தால் மார்க்கெட்டிங் வசதி இருக்கும், அந்த மண்ணுக்கு எப்படி நீர் மேலாண்மை செய்கிறது, அந்த மண்ணினுடைய வளம் எப்படி இருக்கிறது, இதை மாதிரி நிறைய விஷயங்களை பசுமை பூமி இன்னைக்கு வியூவர்ஸுக்கு நான் அப்பப்போ தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன். வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்னைக்கு உங்களோடு நான் கலந்துரையாட பண்ண போகிறேன். நம்ம நிற்கிற இடத்த பார்த்தேன்னு சொன்னால் வியூவர்ஸ், வேலூர் மாவட்டத்தில் போர்லம்பட்டு, அதாவது பேர்லப்பட்டுன்னு சொல்கிற தாலுக்கு பக்கத்தில் மெட்டம்பள்ளியில் ஒரு கிராமத்தில் நிற்கிறேன். இந்த மெட்டப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் நிற்கிறோம். இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளரை பார்த்தேன்னு சொன்னால் உயர்திரு மிஸ்டர் பூவனேஷ் சார். அவங்க ஒரு பட்டதாரி, இவங்க சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுடைய ஃபார்ம் இருக்கிறது வேலூர் மாவட்டத்தில் மெட்டம்பள்ளின்னு சொல்லிட்டு பேர்லாம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு தாலுக்காவில். அவருடைய கோ பிரதர் உயர் திரு மிஸ்டர் ராகவேந்திரா சார், அவர் பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய நண்பர் சார், உங்கள் பேர் ஹரிபிரசாத் சாருடைய கசின் ஹரிபிரசாத் சார். இந்த தோட்டத்தை பார்க்கின்ற மேற்பாளர் பேர், உங்கள் பேர் ராஜேந்திரன் சார். இப்போ விவசு, அதுக்கு முன்னாடி பசுமை பூமி இன்னைக்கு என்ன செய்துட்டு இருக்கிறதா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அதுக்கு அடுத்தபடியாக சொல்ல விரும்பிட்டேன். நீங்கள் உங்கள் பேர் என்ன? கோவிந்தராஜ். நீங்கள் இங்கே என்னவா இருக்கிறீங்க? விவசாயம். இவர் என்னுடைய அருமை நண்பர் உயர் திரு மிஸ்டர் பாண்டியன் சொல்லிட்டு நம்ம பசுமை பூமியில் இன்னைக்கு ஒரு ஜெனரல் மேனேஜராக இருக்கார். இவர் ஒரு ஆன்மீகவாதி. இவர் நிறைய விஷயங்களை அதாவது ஆன்மீகமும் விவசாயமும் சேர்ந்தாதான் நவீன விவசாயம். நவீன விவசாயத்தில் ஆன்மீகமும் இருக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு அவரையும் நான் அந்த தோட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தபடியாக இப்போ நம்ம பசுமை பூமியில் விவசு, இன்னைக்கு அரசாங்கம் நிறைய பணத்தை செலவு பண்ணுறாங்க, நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அந்த ரிசர்ச்சினுடைய முடிவுகள் எல்லாமே இன்னைக்கு லேபில் முடங்கியிருக்கு. அதை விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் பசுமை பூமி ஒரு அவதாரத்தை எடுத்து இன்னைக்கு இல்லந்தோறும் பசுமை பூமி, வீட்டுக்கு வீடு பசுமை பூமின்னு ஒரு திட்டத்தை நான் ஏறக்குறைய 6 மாதங்களாக நான் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி உங்களை வேலூர் மாவட்டத்தில் உங்களை சந்தித்ததும் சார் உயர் திரு மிஸ்டர் ராகவேந்திரா சாரை சந்தித்ததுக்கு உண்மையிலே பசுமை பூமி ரொம்ப சந்தோஷம் அடையுது. ஒவ்வொரு வியூவர்ஸு நம்ம அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இன்றைக்கி அவங்க வாயிலாக தான் நம்ம நிறைய விஷயங்களை தெரியப்படுத்த போகிறோம். இப்போ நீங்கள் சார் எவ்வளோ நாளாக பசுமை, உங்கள் பேர், அட்ரஸ்? என்னோட பேர் புவனேஷ். சரி சார். இது பேர்னம்பட்டு தாலுக்கா மெட்டப்பள்ளி கிராமம், வேலூர் மாவட்டத்தில் இருக்கோம். அடுத்து சார், இப்போ நீங்கள் பசுமை பூமியை எப்படி அணுகுனீங்க? எவ்வளோ யூடியூப் சேனல் எவ்வளோ நாளாக பசுமை பூமியை பார்த்துக்கிட்டீங்க? எதுக்கு பசுமை பூமியை இங்கே வர சொல்லியிருக்கீங்க? உங்கள் பசுமை பூமி யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருந்தோம். அதில் நீங்கள் அந்த தென்னை நடவு செய்கிறது, அப்புறம் உங்களோட உர மேலாண்மை, அப்புறம் உங்களோட டிஷ்யூ கல்ச்சர், மூடாக்கு, வெரி குட் சார், மூடாக்கு, அப்புறம் இந்த டிஷ்யூ கல்ச்சர், மல்ச்சிங், மூடாக்கு, அப்புறம் அந்த வெரைட்டிஸ் எல்லாம் இங்கே எதுவும் இல்லை. வெரைட்டிஸ் சுற்றி இங்கே நாட்டு ரகம் தான். இந்த பொதுவாக இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக நாட்டு ரகம். ஆமாம், கம்ப்ளீட்டாக நாட்டு தான் சார். சார், நீங்கள் பாரம்பரியமாக விவசாயம் குடும்பம் தான்? ஆமாம் சார், விவசாயம் தான். உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சார் விவசாயத்தை விட்டு சென்னைக்கு போயிட்டீங்க? இல்லை சார், அப்பா வகைற வெறும் விவசாயம் தான். இப்போவும் இருக்குது அக்ரிகல்ச்சரில். நாங்களும் படித்ததுனால வெளியூர் விவசாயத்தை விட்டு வெளியூர் போயிட்டீங்க. இப்போ விவசாயம் செய்யணும்னு சார் திரும்ப இது பூர்வீக சொத்து தான். இது இப்போ எத்தனை ஏக்கர் சார்?
இது மொத்தம் 5,4 ஏக்கர். 5 ஏக்கர் சார். இதுக்கு முன்னாடி அப்பா வந்து பாரம்பரியமாக என்னென்ன விவசாயம் சார் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஏரியாவில்? தென்னை. இந்த நிலத்துல வந்து நெல் தான் நெல் சாகுபடி வந்து செஞ்சுட்டு இருந்தோம். நெல், கரும்பு, கரும்பு, வெத்தலை கடை வெத்தலை இல்லை கரும்பு, கரும்பு வெள்ளம். இப்போ ஒரு 5-6 வருஷமா நம்ம தரிசு நிலமா இதை போட்டுட்டோம். ஆமா. இப்போ நீங்க பசுமை பூமியை அணுகி இந்த இடத்துல வந்து தென்னங்கன்று வருமா, என்ன ரகம் இதுல வைக்கலாம், எது சூட்டபிளா இருக்கும் சூட்டபிளா இருக்கும், ரெண்டாவது மண்ணினுடைய தன்மை எப்படி இருக்கு, இதை நம்ம பார்க்கறதுக்காக நம்ம இங்கே வர சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்தபடியாக உயர் திரு மிஸ்டர் ராகவேந்திர சாரை நான் வந்து வியூவர்ஸுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். சார் நீங்கள் வந்து பசுமை பூமியை நீங்கள் தான் சார் வந்து தான் சாருக்கு யூடியூப் சேனல் பார்த்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டதாக சொன்னீங்க. உங்களுக்கு பசுமை பூமியில் எங்களுடைய செயல்பாடுகள் எப்படி சார் இருக்குது? குறைஞ்சது ஒரு 2 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய சேனலில் வர எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ ஒரு காலகட்டத்தில் நானும் என்னுடைய பிரதர் பேசிகிட்டு இருக்கும்போது இது தென்னை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா வரும்போது, சரி ஒரு முறை நம்ம சாரை அணுகி மண் எப்படி இருக்குது, மண்ணுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊர் சைடாக எங்கள் ஊர் சைடெல்லாம் ஃபுல்லாக நாட்டு ரகம் தான். எதுவுமே வந்து இந்த டிப் டு டால், டால் டு டிப் அந்த மாதிரி வந்து நாட்டு ரகம் தவிர வேறு எதுவும் இல்லை இங்கே. இப்போ ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தேங்காய் தான், நிறைய தேங்காய் மாங்காய் தான் சைடு வந்து நிறைய பேர் வந்து வாங்குறது. ஸோ நம்ம இளநீருக்கும் அதுக்கும் போகல, நம்ம சைடு வந்து அதுக்கு யாரும் லைக் பண்ணுறதில்ல, பிஸ்னஸ் இல்லை இந்த சைடு. ஸோ அதனால் சரி வைக்கிறோம், நம்மளுக்கு ஈல்டும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஈல்டு இருக்கணும். குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு வந்து ஒரு 2.5 to 3 years உள்ளவே நம்மளுக்கு வந்து வருமானம் கிடைக்கிற மாதிரி வரணும். பட் அட் த சேம் டைம் ஒரு வருஷத்துக்கு ஒரு மரம் வந்து 200 காயாவது காய்ச்சாதான் நம்மளுக்கு. ஏன்னா இந்த சைடு வந்து லிவிங் காஸ்ட் அதிகம், லேபர் காஸ்ட் வந்து இங்கே அதிகமாக இருக்கு. இப்போ நம்ம நிச்சயமாக சொல்கிறேன், விவசாயம் செய்கிறவங்க தான் உண்மையான சந்தோஷத்தை விவசாயத்தில் மட்டும்தான் அடைய முடியும் சார். நீங்கள் ஐடி ஃபீல்டு இல்லை, எந்த ஃபீல்டில் கோடிக்கணக்கான ரூபா சம்பாதிச்சாலும் கடவுளுக்கு, அதாவது உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு, அந்த விவசாயிகளுக்கு தான் கடவுளுக்கு நிகரான மரியாதை அங்கீகாரம் இருக்கிறது அவங்களுக்கு தான். ஆகையா சப்ஜெக்டுக்குள்ளே போகிறோம் சார். பொதுவாக சார் உங்கள் மண் உண்மையிலே நான் சொல்கிறேன் பொன் விளையும் பூமி. அது வந்து உங்கள் மண்ணை பொறுத்தளவு சார் இது 5 ஏக்கர். நம்ம வரும்போதே சொன்னோம் இதில் தொட்டாசிலிங்கி மரம் நிறைய இருக்குன்னு தான் பாருங்க. இது வந்து டச்சு, டோன்ட் டச்சுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், டச் மீ நாட்டுன்னு சொல்கிறது தொட்டாசு சார். உண்மையிலே ஒரு மண்ணில் இந்த செடி வளருதுன்னு சொன்னால் அந்த மண் ஆரோக்கியமான மண்ணில் மட்டும்தான் வளரும். ஏன்னா இதில் தான் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, வேர் முடிச்சுகள் அவ்வளோ இருக்குது. இதே உங்களுக்கு வந்து பொன் விளையும் பூமியில் இதுவும் ஒரு பொண்ணு தான். ரெண்டாவது சார் உங்கள் மண்ணை பார்த்தேன். இப்போ நம்ம முதல்ல இதை மண்ணை வெட்டிட்டோம். அடியில் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் வருது, மேலே வந்து இது வந்து லேட்ரைட் சாயில்னு சொல்கிறேன் சார், அதாவது கரிசல் மண். இந்த மண்ணை பொறுத்தளவு சார் இங்கே பாருங்க, ஒரு மண்ணினுடைய வளத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுருங்க சார். ஒரு மண்ணை எடுத்து நீங்கள் இப்படி பிடிச்சிட்டின்னு சொன்னால் அந்த மண் வந்து இதை மாதிரி ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டணும் சார். அடுத்து லைட்டாக உதறினீங்கன்னு வைங்க, இதை மாதிரி உடையணும் சார். அப்போ உங்கள் மண்ணில் சார் சாண்டி கிளே லோம், அதாவது மணலும் அந்த லேட்ரைடு சாயில் சத்துக்களும் சம பண்களை கலந்துருக்கு. உண்மையிலே இதை மாதிரிப்பட்ட மண் நீங்கள் உங்களுடைய வேலூர் மாவட்டத்தில்னா பார்க்குறது மிக மிக ஒரு அரிதான செயல் சார். ரெண்டாவது இந்த மண்ணில் சத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சார், இந்த மண்ணில் சார் உங்களுக்கு எது போட்டாலும் வரும் சார். எஸ்பெஷலி வந்து சார் இந்த மண்ணில் வந்து பொட்டாஸ் சத்து அதிகமாக இருக்குது. இப்போ தென்னை மரங்கள் அதிகமாக வளர்ந்து காய்க்கு கொடுக்கணும்னு சொன்னால் பொட்டாஸ் சத்து அதிகமாக இருக்கணும். அப்போ இந்த பொட்டாஸ் சத்து உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. அடுத்து மணி சத்து அதிகமாக இருக்குது, தலைச்சத்து மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சுண்ணாம்பு சத்தும் உப்பு சத்தும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தென்னைக்கு சுண்ணாம்பு சத்தும் உப்பு சத்தும் தேவை. அடுத்து சார் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், இப்போ நம்மளுடைய மண் ஆராய்ச்சியின்படி நம்ம வந்து முதல் வந்து சார் நம்ம புத்திசாலித்தனமாக நீங்கள் ஒரு முடிவு எடுத்துறீங்க பாருங்கள் சார். தயவு செய்து நிறைய பேர் என்ன தப்பு செய்கிறாங்கன்னு சொன்னால் சார், இந்த விவசாயம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம விவசாயத்தை பற்றி சில கருத்துக்கள், இந்த மண்ணில் என்ன சத்து இருக்குது, இந்த மண்ணுக்கு நம்ம என்ன பயிர் வந்து சாகுபடி செய்யலாம், இது யாருமே பார்க்கறது இல்லை சார், நிறைய பேர். மூணாவது சார் நம்மகிட்ட எவ்வளோ வாட்டர் சோர்ஸ் இருக்குது, அதுக்கேற்றவாறு என்னென்ன விவசாயம் நம்ம செய்யலாம், இது யாரும் பார்க்கறது இல்லை சார். நாலாவது தென்னைக்குள்ளே நம்ம ஊடு பயிர் என்னென்ன ஊடு பயிர் போடலாம், அடுத்து ஆடு மாடு வளர்க்கலாமா. ஏன்னா தென்னையை மட்டும் சார்ந்து நீங்கள் விவசாயம் செய்யக்கூடாது சார். ஒரு ஃபார்ம் சொன்னால் இன்டகிரேட்டட் ஃபார்மாக இருக்கணும். அதில் வந்து அதாவது 3 மாத பயிர் இருக்கணும், வருட பயிர் இருக்கணும், வேலி ஓரமாக மரப்பயிர் இருக்கணும்,
அதுக்குள்ள ஆடு மாடு கோழி பண்ணை இதெல்லாம் சேர்ந்தா சார் 10 ஏக்கர்ல நிச்சயமா வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வருமானத்தை நம்ம எடுக்கணும். அப்ப சார் முதல் செய்ய வேண்டிய சார், தயவு செய்து மண்ணும் பொண்ணும் ஒண்ணுதான், பொன் விளையும் பூமின்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் இதை நல்லா உழுதுருங்க சார். அடுத்து பென்சிங் போட்டுருங்க சார். பென்சிங் அதாவது தென்னங்கண்ணா இருக்கட்டும், எந்த பயிராக இருக்கட்டும், ஆடு மாடு கிடைக்கக்கூடாது சார். அதெல்லாம் சார் செய்ய வேண்டிய முதல் கான்செப்ட், ஃபஸ்ட்டு உழுது மட்டப்படுத்துங்க. அடுத்து லெவனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து அதை பண்டு பண்டா பிரிச்சிருங்க. மழை பெய்து வர தண்ணி என்னன்னா இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு அது தெரியும், இருக்கு அதெல்லாம் கரைஞ்சிருக்கு. அதான் உழுது அந்தந்த மலையில வருது, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்னு சொல்றாரு சார். அந்த மலையில வர தண்ணியை சார் அந்தந்த இடத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியில போகக்கூடாது. அப்படி நீங்க அதை ஸ்டோர் பண்ணாலே மண்ணில் இருக்கிற உப்பு தன்மை கூட கரைஞ்சி டீப்பா போயிடும். அப்போ மண்ணினுடைய உப்பு தன்மை, உங்க மண் சூப்பர் மண், உங்க மண்ணில் எதுவுமே இல்லை, ரொம்ப அற்புதமான சாயில். அடுத்து சார் செய்ய வேண்டியது என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு உழுது மட்டப்படுத்தி பண்டு போட்டு இதை பிரிச்சுக்கிட்டு அடுத்து செய்ய வேண்டியது கண்டிப்பாக சொட்டு நீர் பாசனம் போடுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் சார், நீங்கள் சொன்னீங்க சார் 200 மரம் காய் காய்ச்சா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், நாங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயபுலாக, அது ரொம்ப அருமையான சார். 200 இல்லை 300 காய்கள் கூட காய்க்கும். ஆனால் நீங்கள் தென்னை மரம் வருஷத்திலே சார் எந்த பயிரும் வருஷம் முழுதும் பயன் கொடுக்குற சார். நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் சார், மெயின் கான்செப்ட் சார், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொட்டு நீர் பாசனத்தை போடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அடுத்து சார் ரகம் சூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு இளநீ மார்க்கெட்டு கம்மின்னு சொன்னீங்க, அப்போ நீங்கள் இளநீ ரகத்துக்கு போகக்கூடாது சார். அப்போ நமக்கு தேங்காய்க்கும் அந்த தேங்காய் போடுற ரகம் கொப்பரை வெயிட் அதிகமாக இருக்கணும், அதில் ஆயில் கண்டென்ட் கூட இருக்கணும். ஒரு காயை உரிச்சு நீங்கள் எடை போட்டால், இப்போ பாருங்க சார், இந்த பக்கத்தில் ஃபார்ம்னா இருக்கு தென்னை மரம், இது இந்த கொஞ்சம் இது சித்தப்பா உங்களுக்கு தான். ஆமாம், அது வந்து நல்லா பராமரிப்பு இருப்பு, ரேட்டு இவருக்கு நல்லா விற்கிறாரு இவர் மட்டும். இப்போ இவருடைய காயை சார் நீங்கள் உரிச்சு எடை போட்டால் 400 கிராம் தான் சார் வரும். ஓகே, இது வந்து டிப்தூர் நெட்டை வகையை சார்ந்தது சார். இது வந்து வெஸ்ட் கோஸ்ட் மேற்கு கடற்கரையோர நெட்டையில டிப்தூர் வகையை சார்ந்தது. இல்லை இருந்தாலும் அந்த காய்ப்பினுடைய இது பத்தாது. இதை விடவும் 3 மடங்கு கூட காய்க்கிற ரகத்தை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ இந்த மரம் வந்து ஒரு வருஷத்துக்கு 150 காய் காய்க்குதுன்னு வைங்க, நம்ம ஒரு 300 காய்கள் காய்க்கிற ரகத்தை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, நம்ம காய்க்கிற ரகம் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறனை கொடுக்குற ரகமாக இருக்கணும். மூணாவது, அந்த ரகம் வறட்சியை தாங்கி வளரணும். அப்போ சார் போடுற ரகம் வறட்சியை தாங்கணும், பூச்சி நோயை தாங்கணும், கொப்பராவுக்கு வெயிட்டு கூட இருக்கணும், பருப்பு எண்ணெய் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும். ஒரு காயை உரித்து எடை போட்டால் சார் மினிமம் ஒரு 600 கிராமாவது இருக்கணும். அப்போ தான் இந்த தேங்காய் டன்னேஜ் வெயிட்டுக்கு போகும்போது, இன்றைக்கு ஒரு டன் வந்து சார் 35,000-40,000 விற்கிது. அப்போ 600 கிராம் வச்சுட்டேன்னு சொன்னால் 40,000 வைங்க. இன்றைக்கி 600 கிராம் வந்து ஒரு காயுடைய வெயிட் ரேட்டு 22 ரூபா வரும். அப்போ 300 × 20 கணக்கு போடுங்கன்னா ஆச்சு, ஒரு மரம் 6,000 ரூபா. அப்போ ஏக்கருக்கு 70 மரம், 7 6 40, ஒரு ஏக்கருக்கு 4,20,000 ரூபா வருமானம். அதில் 1 லட்சம் ரூபா செலவு, மெயின்டெனன்ஸ் செலவு, பராமரிக்கிற செலவு, தண்ணி பாய்க்கிற செலவு இதுக்கு போனாலும் அதில் உள்ள அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், 3 விதமான வருமானத்தை சொல்லுவேன் சார். நீங்கள் அதை செய்யணும் சார். வெளி ஓரமாக சார் நீங்கள் மரப்பயிர்களை வைங்க. மரப்பயிர் வந்து தேக்கு, இதை மாதிரி நிறைய மரப்பயிர்கள் இருக்கு சார். அதை வச்சுட்டேன்னு சொன்னால் உங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் பேங்க்கில் பணம் போட வேண்டியதில்லை. உங்கள் பையன் கேட்பா, எனக்கு அப்பா என்ன சேர்த்து வச்சிருன்னு சொன்னால், ஒரு 500 தேக்கை வச்சுருந்தாலும் 500 தேக்கு 25 வருஷத்துக்கு பிறகு என்ன வேல்யூ? ரெண்டாவது, எல்லாத்துக்கும் மேலே சுத்தமான காற்றை உற்பத்தி செய்து பாருங்க. பூமி வெப்பமயமாகுதை தவிர்க்குது பாருங்க. அடுத்து இந்த உஷ்ணத்தை குறைக்குது பாருங்க, குளிர்ச்சி ஏற்படுத்துகிறோம் மரங்கள் இருந்தால். இந்த வேலையை செய்யணும் சார். அடுத்தபடியாக சார் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். நீங்கள் கண்டிப்பாக சார் 25 இடைவெளி சதுர வடிவத்தில், அதாவது நீளம் அகலம் இது எல்லாமே சதுர வடிவத்தில் 25 அடி கண்டிப்பாக வேணும் சார். ஏன்னா தென்னை மரத்துக்கு அந்த தேர் ஓடுற இடைவெளி வேணும், சூரிய ஒளி படணும், ஈரப்பதம் கீழே இருக்கணும். இந்த 3 இருந்துச்சுன்னு சொன்னால் தென்னை மரம் கொலையாக காய்க்கும். அடுத்து ரகத்தில் வந்து சார், இப்போ நம்ம வந்து கொப்பராவுக்குன்னு போகும்போது, அதாவது கொப்பரா தேங்காய்க்கு கொடுக்கும்போது நாட்டு ரகம் இருக்குது சார். அதில் நீங்கள் போட்டுற டிப்தூர் நெட்டை பெஸ்ட் ரகம், ஆலியா நெட்டை இருக்குது, அரசம்பட்டி நெட்டை இருக்குது,
மாண்டியா நெட்டை இருக்குது, இன்னும் நிறைய நெட்டை இருக்குது. ஆனால் நாட்டு ரகத்தில் நீங்கள் போடுறதா இருந்தால் சார் பெஸ்ட்டு ரகம் ஒன்று ஆலியா நெட்டை, அடுத்து நம்ம டிப்தூர் நெட்டை, அடுத்து மாண்டியா நெட்டை. இந்த 3ல் நாட்டு ரகமாக இருந்தால் அது வந்து வருஷத்துக்கு 150 காய்கள் தான் காய்க்கும். ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு 20 வருஷம் 20 காய்கள் 200 காய்கள் காய்க்கும். ஆனால் காய்ப்பு வர 5 வருஷம். இது நம்ம நாட்டு ரகத்தினுடையது. காயை உரிச்சு எடை போட்டால் ஒரு 400 இதே மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் கேட்குறது என்னன்னு சொன்னால், சார் எனக்கு 200 காய்களுக்கு மேலே 300 காய்களுக்கு குறையாம 2-3 வருஷத்துக்குள்ள அடுத்து அந்த டூரேஷன் கண்டிப்பாக சார் 26 to 36 மட்டை ஏறக்குறைய 2.5 வருஷத்துக்குள்ள காய்ப்பு வர்றது குட்டை நெட்டை மட்டும்தான். குட்டை இன்று நெட்டை, அதாவது டோர்ப்பு இன்று. அதே மாதிரி நீங்கள் தென்னங்கன்றுகள் வாங்கும்போது சார் அதில் குட்டை நெட்டைன்னு சொல்கிறீங்கன்னா சார் அதில் ஆண் எது பெண் எது. அடுத்து நம்முடைய பசுமை பூமியில் வந்து சார் சிரஞ்சீவ் 200 ரகம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது குட்டை நெட்டை வகை சார்ந்தது. கண்டிப்பாக 2.5 to 3 வருஷத்தில் காய்ப்பு வரும். 25 அடிக்கு ஒன்று போடுறோம். 2.5 to 3 வருஷத்துக்குள்ளே 100-150 காய்கள் காய்க்கும். 5 வருஷத்துக்கு பிறகு 300 காய்கள் காய்க்கும். ஒரு காயை உரிச்சிட்டு எடை போட்டால் 600 கிராம் வெயிட் குறையாமல் வரும். நான் சொன்ன மாதிரி பருப்படத்து, திக்னஸ்ஸு, எண்ணெய் சத்து, பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரும். அடுத்து வறட்சியை தாங்கி வளர சக்தி வந்து, ஏன்னா அதில் வந்து தாய் வந்து அம்பாடி பச்சை, தந்தை வந்து டிப்தூர். டிப்தூர் டால்லையே வறட்சி தாங்குகிற சக்தி டிப்தூர் டாலுக்கு உண்டு. நல்லா புரிஞ்சுருங்க. தாய் வந்து அம்பாடி பச்சை பெருசாக இருக்குது காய். நீங்கள் இளநீக்கு கூட கொடுக்கலாம். ஆனால் பருப்புக்கும் கொப்பராவுக்கும் பெஸ்ட்டு ரகம் சிரஞ்சி ஊட்டும். இப்போ நம்ம சைடு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அதுதான். ஆமாம். அப்போ சார் என்ன பண்ணேன்னு சொன்னால், இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தயவு செய்து ஃபஸ்ட்டு உழுது நான் சொன்ன மாதிரி பண்ணி குழி வெட்டும் போது நீங்கள் 3 அடி நீளம் 3 அடி அகலம் 3க்கு 3 எல்லாம் 3 எல்லாமே ஒரு ஜேசிபியை வச்சு குழி எடுத்து இந்த மேல் மண் இருக்கு பாருங்க, இந்த 2 அடி மண் இதை தனியாக எடுத்து வைங்க. கீழே செம்மண் வருது பாருங்க 1 அடிக்கு மேலே, அதை ரோட்டுக்கோ வேற உங்களுக்கு எதுக்காவது தேவைப்படும் வேலி வைக்கிறதுக்கு அந்த அடி மண்ணை கொண்டு போயிட்டு இந்த 2 அடி மண் இருக்கு பாருங்க 1 அடி மண்ணை அதை ஃபர்ஸ்ட் ஆக கீழே போட்டுருங்க. ஆழம் எத்தனை அடி இருக்கு? அதான் 3 அடி எடுத்துக்கிட்டு அடியில் இருக்கிற 1.5 மண்ணை உங்களுக்கு ரோடு போடுறதுக்கோ இல்லை மற்ற வசதிகளுக்கு அதை கொண்டு போயிட்டு இந்த மேல் மண் இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் அதை தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். பண்ணிட்டோமா? அந்த பாருங்க அந்த வேலி ஓரம் இலதலை எவ்வளோ நிற்கிது பாருங்க. அதை எல்லாத்தையும் ஒரு ஆட்களை விட்டு பண்டில் பண்டிலாக கட்டி அதை கம்பிட்ட குழியை போட்டு கம்பிட்ட மேடுபடுத்தி கொண்டு வாங்க. இந்த அளவுக்கு தலையில இந்த அளவு கொண்டு வந்து நல்லா புரிஞ்சிருங்க சார். இதுதான் இந்த பசுமை பூமியினுடைய ஆராய்ச்சி. நீர் மேலாண்மை, வாட்டர் கம்மியாக இருந்தாலும் மரம் சாகக்கூடாது, வறட்சியை தாங்கணும், இயற்கை விவசாயத்தில் நுண்ணுயிர்களை பெருக்கணும், மண்புழுக்களை பெருக்கணும்னு சொன்னால் அந்த வேலையை அந்த இலதலை மட்டும்தான் செய்யும். அதுக்கு தான் கடவுள் இலதலையை பச்சையாக படைச்சிருக்காரு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இலதலை எல்லாம் அந்த வேலி ஓரம் அது மாதிரி இந்த பக்கத்து தோப்பு இருக்குது பாருங்கள், அதில் மட்டைகள் நிறைய கிடைக்கும். இந்த வேஸ்ட்டு மட்டை என்னென்ன வேஸ்ட்டு பொருள் உங்களுக்கு கிடைக்குதோ எந்த எதாக இருந்தாலும் அந்த வேஸ்ட்டு பொருளை கம்பிட்ட போட்டு இந்த இதுதான் 1 அடி போயிடுச்சு, மீது அங்கே நம்மகிட்ட இருக்கிற 1 அடி தரமட்டத்தோடு இந்த அளவுக்கு போட்டு இந்த மழை காலத்தில் விட்டீங்கன்னா அது அப்படியே மக்கி உட்காந்து 1 அடிக்கு டெப்த்து திரும்ப வந்துடும். இங்கே இருக்கிறது மக்கி ஏறக்குறைய 1 அடிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சென்டரில் உங்களுக்கு வந்து அந்த குப்பைச்சாடி ஏதாவது இருந்தால் மாட்டினுடைய எருவோ இல்லை வந்து ஆட்டு அது கொஞ்சம் சட்டி போட்டுருங்க. போட்டுக்கிட்டு நல்லா கிளறிக்கிட்டு ஒரு அடிக்கு கீழே தென்னங்கன்று வச்சு இந்த அளவுக்கு வைக்கலாம். தென்னங்கன்று இந்த அளவுக்கு நடணும். நட்டுக்கிட்டு ஏன்னா உங்களுக்கு மேட்டு போகுது, மழை காலங்கள் நீங்கள் சொட்டு நீர் பாசனம் தான் போட போகிறீங்க, அதனால நீங்கள் 1 அடி டெப்த்து கண்டிப்பாக வேணும். அப்போ தான் அந்த மரம் வறட்சியை தாங்கும், புயலுக்கு சாயாது. ஏன்னா நீங்கள் வந்து 1 அடிக்கு கீழே தான் தென்னங்கன்று வைக்கணும். அடுத்து நான் தென்னங்கன்று நடும்போது சொல்லுவேன், தேங்காய்க்கு மேலே மண் வரக்கூடாது, தண்ணி வெளியில தான் பாயணும். அது நீங்கள் அஸ் யூஸ்வலாக அதுக்கு நடும்போது என்னென்ன அடி வரும் அது என்ன நான் சொல்லிட்டு இருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வேஸ்ட்டுகள் எதுக்கு போட சொல்லிச்சுன்னா சார், இந்த தண்ணி பட்டதும் இந்த வேஸ்ட்டுகள் என்ன செய்யும்னு சொன்னால், கோடை காலத்தில் நீங்கள் தண்ணி இல்லை, கோடையில் நம்ம உண்மையிலே நமக்கு இருக்கிற தண்ணி வந்து ஒரு 3 மாதத்துக்கு கொடுக்க முடியாது. டெய்லி தென்னை மரத்துக்கு 100 லிட்டர் தண்ணி நாங்கள் கொடுக்க சொல்கிறோம். ஒரு நாளைக்கு 5 வருஷத்துக்கு பிறகு 100 லிட்டர் தண்ணி நமக்கு வேண்டியதில்லை. 10 நாளைக்கு இருக்க 100 லிட்டர் தண்ணி வந்தால் கூட அந்த இலதலை இருக்குன்னு அது ஈரத்தை வாங்கி வைக்க, அதுக்கு பேர் தான் மல்ச்சி.
மூடாக்கு. அதுக்கப்புறம் நான் அடிக்கடி உங்களுக்கு நிறைய அதில் அவரை போடுறது, தோரை போடுறது, வேர்முடுத்து தாவரங்கள் இதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு நம்ம பண்ணிட்டேன்னு சொன்னால் சார், தென்னை மரத்துக்கு 15 நாளைக்கு ஒருக்கா 100 லிட்டர் தண்ணி கொடுத்தா கூட தென்னை மரம் கொலைய காய்க்கும், வறட்சியை தாங்கும், குறும்ப உதிராது, நம்ம எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அடுத்து ஒரு விஷயம் சார், தென்னை மரத்து இன்னும் ஒரு முக்கியமான விவசாயம் இதுக்கு உங்கள் வாயிலாக இந்த வேலூர் மாவட்டத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால், சூரிய ஒளி இலையில தான் படணும், சூரிய ஒளி கிரவுண்டில் வரக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன்னு சொன்னால், சூரிய ஒளி வந்து போட்டோசிந்தசிஸ் ஒளி சேர்க்கைக்கு தான் தேவைப்படும். கீழே வட்டினா மண் ஆவியாகும், ஈரப்பதத்தை நான் உறிஞ்சிட்டு போயிடும். அப்போ நீங்கள் கீழே இதே மாதிரி காடு மாதிரி வளர்க்கணும். காடு மாதிரினா ஒன்று மாட்டு தீவன புல்லோ, இல்லாட்டி நமக்கு வேற ஏதாவது, இல்லாட்டி களைகள், இல்லாட்டி சனப்பு, இல்லாட்டி தக்கப்பூண்டு, ஏதாவது ஒன்று தோட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு சூரிய ஒளி மண்ணில் படவே கூடாது. அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த காற்றினுடைய ஈரப்பதம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து மெயின்டைன் ஆகும். அது மெயின்டைன் ஆனால் உங்களுக்கு தேங்காய் சைஸு பெருசாக வரும், பருப்பு அடர்த்தி கூட வரும், குறும்ப உதிராது. 300 காய் காய்க்கிறது 350 காய்கள் கூட காய்க்கும். நீங்கள் செய்ய வேண்டியது, மெயினாக செய்ய வேண்டியது, அந்த வேஸ்ட்டுகள் நிறைய போட்டு, அது பேர் தான் மல்ச்சிங். அடுத்து ரகம், அடுத்து சூரிய ஒளி தரையில் படக்கூடாது. அப்படி நீங்கள் களைகள் வளர்ந்தா கூட ஒரு 2-3 மாடுகளை விட்டு கூட மேய்க்கலாம். ஆனால் தோட்டத்துக்குள்ளே உழுகவே கூடாது சார். நீங்கள் ஒரு 3 வருஷம் வரைக்கும் இவர் வந்து ஊடு பயிர் எதுவும் போடுறதா இருந்தால், நான் சொன்ன ஸ்ப்ரிங்க்லர், அது ஒன்றும் பெரிய செலவு வராது. ஒரு ஏக்கருக்கு ஒரு 2-3 ஸ்ப்ரிங்கில் வாங்கிட்டு வந்துட்டீங்க, அந்த பைப் லைன் அங்கங்கே வச்சு தண்ணியை பாய்ச்சி அந்தந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிடலாம். 2 ஸ்ப்ரிங்க்லரே போதும். ஆட்டோமேட்டிக் நினைச்சு விடும், நினைச்சு விடும், மழை பொழியிற மாதிரி. இந்த பாருங்க, அது வந்து மரவள்ளி குச்சி போடலாம். உங்களுக்கு என்ன மார்க்கெட்டிங் எல்லாம் வரும். அதுக்காக நீங்கள் வருதுன்னு சொல்லிட்டு மரப்பயிர்களை உள்ளே போடக்கூடாது. எந்த மரத்தினுடைய நிலனும் தென்னை மரத்துக்கு மேலே படக்கூடாது, கீழே தான் படணும். இதை மாதிரி நம்ம செய்தின்னு சொன்னால் இந்த விவசாயி இதை பார்த்து 4 பேர் மாறணும். பசுமை பூமி இன்னைக்கு உங்கள் தோட்டத்தில் வந்திருக்கேன்னு சொன்னால் அதுக்கு உள்ள விவசாய டெக்னிக்கல் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பசுமை பூமிக்கு உள்ள போயிட்டு எனக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் விங்கை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இனி விவசாயிகளுடைய வேத நூல் பசுமை பூமி தான். இது விவசாயின்னு சொன்னால் ஒரு பல்கலைக்கழகத்தை நாட வேண்டியதில்லை, ஒரு யூனிவர்சிட்டியை நாட வேண்டியதில்லை. பசுமை பூமியை நாடுற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த விட கட்டமைப்புகளை தான் ஒவ்வொரு மாவட்டமாக நான் போயிட்டு இருக்கேன். புரியுதுண்ணா சார்? இதுதான் பசுமை பூமியினுடைய கான்செப்ட். இப்போ நான் உங்களுக்கு சார் 200 தான் சொன்னார், நான் 300 காய்களுக்கு மேலே இல்லை சார், எனக்கு அதுக்கு கீழே பட்ஜெட் வேணும்னா சொர்ணவாரி சம்பூர்ணான்னு நெட்ட குட்டை இருக்குது, 250 காய்கள் காய்க்கும். ஆனால் 4 வருஷத்துக்கு மேலே ஆகும். நாடு 5 வருஷத்துக்கு மேலே ஆகும். நாற்று என்ன ரகம், அந்த இடைவெளி, ரகம், மண் சாயில் அமைப்பு. ஆனால் கண்டிப்பாக சொட்டு நீர் பாசனம் போடாமல் போகாதுங்க. இந்த ஐடியா இருக்குது சார், அதுதான் பிளான். யார் சொன்னாலும் கேட்காது, அதை மாதிரி பண்ணிடுங்க. இதே கடலை, உளுந்து, சோளம் அது 3 இருந்தால் அது போட்டி போட்டு மற்ற செடிகளை வளர விடாது. நல்லா புரிஞ்சுருங்க. ஏன்னா 3 மாதத்துக்குள்ளே அந்த பயிர் வருமானத்தை நம்ம கொண்டு வந்துடணும். கலையிலேருந்து அதை அந்த சத்துக்களை சாப்பிட்டு செடிகளை வளர விடாமல் கண்டிப்பாக டேமேஜ் வரும். தென்னை மரத்துடைய வேலை என்னன்னு சொன்னால் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி. அந்த இலைதலைகள் இருந்தாலும் அது புல்லே மாறி. இந்த இலைதலைகள் இருந்தால் என்ன ஆகுன்னு சொன்னால், நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியலை, மடத்தி குளத்தில் ஒரு வீடியோ நான் வந்து செயல் வடிவத்தில் போட்டேன் சார். அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் சார், ஒரு இடத்த உழுது போட்டிருந்தார், ஒரு இடம் உழுகாமல் இருந்தார். அப்போ சார் சொன்னார், சார் நீங்கள் வந்து வீடியோவில் உழுகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இந்த சத்துக்களை என்ன சாப்பிட்டாலும் அந்த கேள்வியை அந்த மடத்திக்குளம் வீடியோ நான் தெளிவாக போட்டேன். அப்போ இங்கே வாங்க, நீங்கள் உழுத இடத்துல மண் காய்ச்சிருக்கா காயலையான்னு கேட்டேன். ஆமாம் சார், மண் காய்ச்சிருச்சு. இங்கே வாங்க, இந்த இடத்துல ஈரம் இருக்கான்னு கேட்டேன். உண்மையில் சார் ஈரம், அவ்வளோ பெரிய ஈரம். அதை சொன்னதான் அவர். அந்த கலப்பையை தூக்கி நான் இந்த தோட்டத்துக்குள்ளே கொண்டு வர மாட்டேன் ஈசிட்டார். அவருக்கு முதல் செஞ்சு மடத்துக்குளம் அந்த வீடியோ. அப்போ உடனே இதே மாதிரி இவர் அண்ணனை மாதிரி ஒருத்தர் நின்னார். அவர் கேட்டார், சரி சார் ஈரம் இருக்கு, ஓகே, நமக்கு மெயின் என்ன, வாட்டரை கன்சர்வ் பண்ணணும், அது மெயின் கான்செப்ட். ஈரப்பதம், அதாவது சார் எந்த செடிகளும் ஆரோக்கியமாக வளரன்னு சொன்னால் ஈரப்பதம் இருக்கணுமே தவிர வாட்டரு அதிகமாக ஸ்டாக்னேஷன் ஆகக்கூடாது. அப்போ அது தப்பு, ஈரப்பதம் இருக்கணும். அடுத்து இவரை மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டார், சரி சார் ஓகே, இந்த களைகள் வந்து அந்த சத்துக்களை சாப்பிடாதா, அவர் அடுத்த கேட்ட கேள்வி. அப்போ நான் சொன்னேன்,
இந்த களைகள் வந்து சத்துக்களை சாப்பிடுது, அது ஓகே, மாட்டு கருத்தை இல்லை. இந்த களை எங்க போய் சாகுது? அங்கதானே சாகுது. அது எந்த எனர்ஜி இங்க இருக்குதோ அங்க அது திரும்ப கரிம பொருள் அங்கதான் உண்டு போடுது. நம்ம அதை எடுத்து இன்னொரு இடத்துல போடுறது, அது செத்து அங்க உரமா மாறுது. ரெண்டாவது ஊராவது இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் சார். இந்த களைகளை நீங்க என்ன உழுது விட்டேன்னு சொன்னா 15 நாள்ல புது களைகள் வளரும். இந்த களைகள் இருந்தா புது களையை வளரக்கூடாது. இது உண்மையா? அப்ப நீங்க உழுதுகிட்டே இருந்தா உழுகிற செலவு என்ன? மண்ணை நீங்க உழுவும் போது மண்ணை சூரிய ஒளியில காயப்படும் போது நுண்ணுயிர்கள் சாகும், மண்புழுக்கள் சாகும். களைகள் இருந்தாதான் வேர் இறங்கும், வேர் இறங்கினாதான் காற்றோட்டம் போகும், காற்றோட்டம் இருந்தாதான் நுண்ணுயிர் வளரும், அங்கதான் மண்புழு வளரும். மண்புழு வளர்ந்தா உழுகிற செலவு வேலைய மண்புழு செய்தா இல்லையா? நீங்க மழை பெய்யுது, அந்த எசன்ஸ் அது கரையுமா? இப்ப இருக்கிற மழை ஒரு வருஷம் மழை பெஞ்சா கூட உங்க ஒரு சொட்டு தட்டு கூட அங்க போகும். ஏன்னா மண் அரிப்பை களைகள் தடுக்கும். உலகத்தில் இந்த ஆராய்ச்சி யாராவது சொல்லியிருக்காங்க? தயவு செய்து நான் சொல்றேன், ஊடு பயிர்கள் நீங்க ஏதாவது போடுறா இருந்தா உழுது 3 பாத பயிருக்கு கண்டிப்பா களைகள் இருக்கக்கூடாது. அதுக்காக சார் சொன்னதுக்காக நீங்க கடலையும் போட்டுக்கிட்டு உளுத்தையும் போட்டு களையிற அது இல்லை. நான் சொன்ன வருடப்பயிர், தென்னை என்பது ஒரு வருடப்பயிர். உங்களுக்கு புரியுதுன்னா தயவு செய்து உழுகாதுங்க, தயவு செய்து உங்களை அப்படி டிஸ்டர்பன்ஸா இருக்குது, தேங்காய் வெட்டுறதுக்கு நடக்கிறதுக்கு பாம்பு அடையுது அப்படி இருந்தா அந்த உழுகிற செலவை களைகளை புடுங்கி பொம்பளை ஆட்களை விட்டு இதை மாதிரி புடுங்குங்க, இல்லாட்டி அருவா வச்சு அறுத்துருங்க, இல்லாட்டி பிரஷ் கட்டர் இருக்கு அதை செடிக்கு தூர்ல போடுங்க. அந்த நிலத்துல இருந்து வெளியே எடுத்துட்டு போகாது எந்த ஒரு பொருளும். அதான் நம்மாழ்வார் சொல்லுவாரு, நீ நெல்லு போடுறியா மணியை மட்டும் எடுத்துட்டு போ, தேங்காய் போடுறியா தேங்காய் மட்டும் எடுத்துட்டு போ, மட்டை அதுக்கு உரமா மாத்து. இயற்கையும் செயற்கையும் ஆன்மீகம் மனிதனை ஒருதலைப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் விவசாயம், அடுத்து ஆன்மீகம், அடுத்து டெக்னாலஜி. புரியுதுண்ணா சார்? இப்போ உங்களுக்கு வேற என்ன டவுட்டு சார் இருக்கு? இதில் ஊடு பயிர்ன்று நம்ம தென்னை சொல்லிட்டு நீங்கள் வேர்க்கடலை இந்த மாதிரி போடலாம். ஸோ ஆஃப்டர் ஒரு 3-4 இயர்ஸ் தென்னஞ்செடி ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா மாஞ்செடி இல்லை கொய்யா அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். உண்மையில விவர் நம்ம நிச்சயமா வெங்கடேஸ்வரர் சார் பேரு ராகவேந்திராவுக்கு நன்றி சொல்லணும். உண்மையிலே சார் இது அருமையான கேள்வி. நீங்கள் 3 வருஷம் வரைக்கும் சார் அந்த மட்டையினுடைய தோகை மறைக்கிற வரைக்கும் கடலை, உளுந்து, சோளம், காய்கறி பயிர்கள் இதெல்லாம் போடலாம். அதுக்கு பிறகு சார் அந்த சூரிய ஒளி வந்து இங்கே உள்ளே வராது. ஏன்னா மட்டை வந்து லெந்து வந்து சார் குட்டை நிட்டை 7 மீட்டர் வரும், 7 மீட்டர் வந்து 21 அடி இப்படி ஓவர்லேப் ஆயிடும். அப்போ சூரிய ஒளி வரும்போது களைகள் வந்து குறையும். அப்போ அந்த இடத்துல அந்த நிழலில் வர பாக்கு வைக்கலாம், ஜாதிக்காய் வைக்கலாம், பாக்கு ஜாதிக்காய் எலுமிச்சை வைக்கலாம், இதெல்லாம் நெல்லில் வளருது. கோகோ வைக்கலாம். அடுத்து தென்னை மரத்தூரில் மிளகப்படுத்தி விடலாம். எக்காரத்து கொண்டு சப்போட்டா கூட வைக்கலாம். வேற எந்த கொய்யா கூட வெயில் வேணும். நிறைய பேர் தோட்டத்துக்குள்ள கொய்யா வச்சு வெயில் படாமல் நிறைய பேர் வரும். ஏன்னா அந்த நிழலில் கொய்யா இருந்தால் வெள்ளை இது மீலி பக்குன்னு சொல்லுவாங்க, கத்தாழை பூச்சி, அது உங்களுக்கு லாபகரமாக இருக்காது. எலுமிச்சை லாபகரமானது, ஜாதிக்காய் லாபகரமானது, பாக்கு சப்போட்டா பெஸ்ட்டு, சப்போட்டா பெஸ்ட் ஆப்ஷன். ஒட்டுறாங்க மாங்காய் சார், மாங்காய் தயவு செய்து வைக்கவே கூடாது. ஏன்னா மாமரத்துக்கும் வெயில் படணும். ஏன்னா மாமரத்தை இந்த தென்னை மரத்துடைய இழப்பை மறிச்சிடும். அதை மாதிரி 1-2 காய்க்குமே தவிர பயன்படுற வருமானம் கண்டிப்பாக மாமரம் வைக்கவே கூடாது. சரி, ஒரு 10 இயர்ஸ் தென்னை மரம் பொறுத்து அப்புறமா ஒரு 10 இயர்ஸுக்கு பிறகு வந்து 15 வருஷத்துக்கு பிறகு பட்டை தனிஞ்சிச்சு வைக்க. இடைவெளியை பொறுத்து அதை வெயில் படுற ரகத்தை பொறுத்து ஒட்டுறகளை நீங்கள் வைக்கலாம். ஆனால் உங்கள் மண்ணை பொறுத்தளவு நீங்கள் வந்து ஏன்னா உங்கள் மண் வந்து மிக அற்புதமான மண். மாமரம் நல்லா நான் வராதுன்னு சொன்னாது. ஆனால் அதை விடவும் எலுமிச்சை, உரிச்ச பாக்கு, வேலூர் மாவட்டமாக இருக்கட்டும், இங்கிட்ட திருவள்ளூர் மாவட்டமாக இருக்கும், வறட்சி மாவட்டத்தில் தென்னைக்குள்ள ஊடு பயிர் பாக்கு வைங்க. அதுக்காக தென்னை போட்டதும் பாக்கு வைக்கக்கூடாது. 5 வருஷம் 8 வருஷத்துக்கு பிறகுதான் நீங்கள் பாக்கு வைக்கணும். ஏன்னா பாக்கு தென்னையோட வேகமாக வளராது, பாக்கு நிழல வளரும். ஆனால் நிழல்ல தென்னை வளராது. அதனால ஒரு 7-8 வருஷம் பாக்கு வைங்க. மைக்ரோ கிளைமேட்டை கிரியேட் பண்ணி அந்த தென்னை மரத்துல குறும்ப உதுறது, பிஞ்சு உதுறது, உசுனம், வறட்சி எல்லாத்தையும் தாங்குற சக்தி பாக்குக்கு உண்டு. ஏன்னா பாக்குக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும். அதை நீங்கள் சொட்டு நீர் பாசனம் போட்டீங்கன்னா சூரிய ஒளியை மட்டும் நீங்கள் உங்கள் தோட்டத்துக்குள்ளே வரவிடாமல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் 1 மாதத்துக்கு ஒரு தண்ணி உங்கள் மண்ணுக்கு பாய்ச்சா கூட உங்கள் மண்ணில் ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணும்னா இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுதான் சார் வந்து நவீன விவசாயத்தில் தென்னைக்குள்ள கலை நிர்வாகத்தில் கலையும் நம்ம பிள்ளை தான். கலையும்
இந்த இது கலைன்னு சொல்லுவாங்க, இதை பிடிங்கி பாருங்க, அவ்வளோ வேர் முடிச்சிருக்கும். ஆமாம், இது கலை. அதாவது படிப்பறிவு இல்லாதவனுக்கும் பாமரத்துக்கும் ஒன்றும் தெரியாதவனுக்கு கலை, நமக்கு செல்வம். கலையும் ஒரு செல்வம். கலையும் இன்னைக்கு வியூவர்ஸுக்கு நிறைய விஷயங்கள் வாயிலாக நம்ம தெரியப்படுத்துகிறோம் பாருங்க. வேற உங்களுக்கு என்ன டவுட்டு? சாருக்கு எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஐயா உங்களுக்கு எது இருக்கா? மழைக்காலம் வருது இல்லைங்களா, அப்போ வந்து வெயில் காலத்தில் வெப்பம் அதிகமாகுது, மண் சூடாது, அப்போ வந்து நம்ம ஓட்ட தேவை. மழை காலத்தில் ஒரு புழுதி ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை ஓட்டலாம் சார். ஐயா கேட்குற மாதிரி சார், மழை காலம் முடிஞ்சதும் இப்போ நமக்கு வந்து வடகிழக்கு பருவம்னா இப்போ அடுத்த மாதம் ஆரம்பிக்குது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த நேரங்களில் மட்டும் களைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு, நடக்க முடியும்னு சொன்னால் அந்த டைம் மட்டும் ஒரு உழவு கொடுக்கலாம். அதுவும் நான் எனக்காக சொல்லலாம், அதாவது கலை நிர்வாகத்துக்காக, அதாவது உங்களுக்கு உள்ள வாரது செய்யலாம். ஏன்னா அந்த டைம் தான் நம்ம ஊடு பயிர் போட போகிறோம். அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு போகிறோம், அந்த உழவு வேண்டியதில்லை. உழுகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. உள்ள ஊடு பயிர் தான் போட்டுருக்கீங்க, என்ன களைப்பே உள்ள வராது, உள்ளவே வேண்டியதில்லை. உழுகாத தென்னை மரம் ஒன்றும் இல்லை சார். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சார் பக்கத்து கொள்ளையில் அவ்வளோ உரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க சார், நான் அதுக்கு மேலே உரம் வைக்கிறேன் சார், பக்கத்து கொள்ளைக்காரன் எதுவுமே வைக்கிறது இல்லை சார், அவன் மரம் மட்டும் கொலையாக காய்க்குதுன்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. நீ எவ்வளோ வருஷத்துக்கு உரம் வைக்கிற சார்? ஒரு மரத்துக்கு 1000 ரூபா செலவு பண்ணுறேன். நீ எவ்வளோ பண்ணுற? 500 ரூபா. அவன் ஒன்றுமே கிடையாது சார், உழுகிறானா இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன இது தெரியுதுன்னு கேட்டால், தென்னை மரத்தினுடைய வேர்கள் அறுப்படக்கூடாது. தென்னை மரம் ஒரு மரப்பயிர். காடுகளில் இருக்கிற மரப்பயிர்களுக்கு நம்ம ஏதாவது உழுகிறோமா? அந்த இலதலைகள் மக்கி கியூமஸ் ஃபார்ம் ஆகி பேட்ஸ் வந்து உட்காரும், அதனுடைய எச்சம் அதுக்கு உரமாக மாறிடும். உண்மையா இல்லை தம்பி? அதனால் தயவு செய்து இருந்து மாறுவோம், பொது சிந்தனையோட செயல்படுவோம், மாற்று சக்தியை யோசனை பண்ணுவோம், லாபகரமான விவசாயம் செய்வோம், நஷ்டம் இல்லாத விவசாயம் செய்வோம், அறிவு சார்ந்த விவசாயம் செய்வோம். இப்போ உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு நீங்களும் சொன்ன வியூவர்ஸுக்கு? ஏன்னா ஏறக்குறைய 1 hour நம்ம இப்போ கிளாஸ் எடுத்திருக்கோம். ஆமாம், நல்லா உங்களை நீங்கள் வந்து பார்த்து சாயில் டெஸ்ட் பண்ணி நிலம் எப்படி இருக்குது, எப்படி வந்து நடவு நடலாம், என்ன மாதிரி ஒரு தேங்காய் கன்று செலக்ட் பண்ணுறது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. எல்லாம் நல்லா இருக்குது, ஐடியாவும் நல்லா இருக்குது, எப்படி ட்ரிப்பு போடணும், ஸோ ஏன் டிராக்டர் வந்து உழுகக்கூடாது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. எல்லாம் நல்லா இருக்குது. எங்களுக்கும் வந்து சில விஷயம் தெரியாது, நாங்களும் பண்ணுறோமே தவிர தெரியாமல் அறியாமல் நாங்களும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அதோட ப்ரொபோசல் வேற என்ன, இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறது தான். நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு நாங்கள் பாராட்ட தெரிவிக்கிறோம். கண்டிப்பாக சார். ஸோ நல்ல ஒரு கருத்துக்கள் உங்ககிட்ட இருந்து நாங்கள் எடுத்துட்டோம் இன்றைக்கி, அதுதான் உண்மை. சரி, ரொம்ப நன்றி. சரி சார். விவர்ஸ், நம்ம இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் அதாவது ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம். இப்போ வேலூர் மாவட்டத்தில் நம்ம சாருக்கு நிச்சயமாக நம்ம 2 சாருக்கும் நன்றி சொல்கிறோம். அது சாரு பேர் வந்து மிஸ்டர் உயர்திரு ராகவேந்திரா சாருக்கும் பூவனேஷ் சாருக்கும் அவருடைய சிப்பந்திகளுக்கும் பசுமை பூமியின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறி, இது இந்த அரசாங்கத்துக்கும் நீங்கள் இந்த விவசாய விளைபொருளுக்கு ஒரு நிரந்தர விலையை நிர்ணயிக்க செய்ய வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.